அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்திரடிகள் போற்றி. நல் திரு குருவாய் அவதரித்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, நல் திருக்குரு காவூர் என்று அழைக்கப்படுகின்ற ஓர் தலம் இருக்கின்றது. அத்தலத்தில் காவிய கன்னியாய் வெள்ளடைநாதர் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அருள்பாலித்து கொண்டிருப்பவளாய் உம்மை வாழ்த்த காவிய கன்னியாய் வந்தமர்ந்திருப்பதில் ஆனந்தம் கொள்கின்றோம் சித்தனே. அருள்நிலை ஆற்றல் நிலைதனில் இருந்து உருவாகும் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. அருள்நிலையானது ஆற்றல் நிலையிலிருந்து உருவாகும். ஆனால் ஆற்றல் என்பதுதான் உண்மையில் அதி உன்னத உயர் பெருநிலை கொண்ட அருளினால் பெறக்கூடிய எளிய நிலையாக இருக்கும் இம்மனிதர்களுக்கு என்ற நிலைதனை உணர்த்த நல் அருள்நிலையான ஆசிகளை வழங்க ஆற்றல் நிலை கொண்ட சக்தியை கொடுத்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். அவ்வாற்றல் எங்கிருந்து வரும், எப்பொழுது வரும், எவரால் கொடுக்கப்படும் அல்லது தம்மால் பெறப்படுமா என்றார். நிச்சயம் இப்பிரபஞ்சத்தில் இப்பொழுது இருக்கின்ற யாம் உட்பட யாவரும் ஆற்றலை எங்கிருந்தோ பெற்றவர்கள். அது எங்கிருந்து? பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எங்குமிருந்து யாம் ஆற்றலை பெற்று கொண்டிருக்கின்றோம். அது எவ்வாறு பெற்று கொண்டிருக்கின்றோம்? அதனை உட்கிரகிக்கின்றவாறு இப்பிரபஞ்ச மாயையிலிருந்து எங்களை விளைவித்து, எங்களை பிரித்து, எங்களை உயர்நிலை கொண்டதாக விளைவித்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலையின் மூலமாக எமக்கு இப்பிரபஞ்ச ஆற்றல் உட்கிரகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்நிலை அதுபோல் ஒவ்வொருவரும் இத்தன்மைதனிலிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்றால், இத்தன்மையில் நிலை நிற்பது எவ்வாறு என்று கற்றுக்கொண்டிருந்தால், ஒரு நாள் உங்கள் நிலையும் என் நிலை போல் உயர்ந்து நிற்கும் என்ற நிலைதனை மிக எளிய நடைதனில் சீடர்களுக்காக எடுத்துரைக்க அமர வைத்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். காலம் அக்கால நிலைதனில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்கின்ற பாடம், கற்றுக் கொடுக்கின்ற பாடமும் இருக்கின்றது. அவன் கற்றுக்கொள்கின்ற பாடம், அவன் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். இவ்விரு நிலைகளையும் சரிவர ஒருவன் பயன்படுத்தி தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அதிலிருந்து ஓர் ஆற்றலும், தாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது ஓர் ஆற்றலும் கிடைக்கும். இவ்விரு நிலைதனையும் வைத்து தம்முடைய ஆன்மாவினுடைய உயர் வடிவமான அச்சிவ வடிவம் என்று அழைக்கின்றோம். அதற்கு நாமங்கள் வெவ்வேறு இருக்கின்றன. அச்சிவம் என்ற அந்நிலை கொண்ட அவ்வாற்றல் நிலைக்கு நீங்கள் மாறுகின்ற பொழுது இப்பிரபஞ்சம் எத்தனை அளவிற்கு விரிவடைந்திருக்கின்றதோ, அடிய முடியும் காண முடியாமல் திகைத்து நின்ற நிலையெல்லாம் மாறி நீங்களே அடிமுடி நாதனாக மாறியிருக்கலாம். அந்நாதனே உருவற்ற இவ்வொட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச வடிவமாக மாறி இருக்கின்றான். அந்நிலைக்கு நீங்கள் மாறிக்கொள்ளலாம். அதற்கு முதலில் இந்நிலைதனிலிருந்து அந்நிலை ஏதென்று அறிந்து அந்நிலைக்கு எவ்வாறு யாம் உயர்வது என்பதை இம்மனித ஜடத்திலிருந்து முயற்சி செய்கின்ற பொழுது எளிய நிலையாக அது உங்களுக்குள் எளிய நிலை கொண்ட உயர் பலன் நிலையாக நீங்கள் பயணிக்கின்ற நிலைதனிலிருந்து அது உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம். அவ்வுயர் நிலையை எவ்வாறு அறிவது? ஒரு வாழும் குருவின் வழிகாட்டலின் மூலம் எளிமையாக அடையலாம். அவ்வாழும் குரு கிடைக்கவில்லை என்றால்தான் ஒருவனுக்கு மிக கடினம், மிக அரிது. அவனுடைய கர்ம வினைதனில் உழன்று அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அதை கற்றுக்கொண்டால் அவன் ஒரு நாள் ஒருவருக்கு வாழும் குருவாக திளைத்து நிற்பது நிச்சயம். ஆனால் இன்று அதுபோன்ற கஷ்ட நிலைகள் இல்லாது ஏற்கனவே ஒரு குரு அதுபோன்று கர்ம நிலைகளில் உழன்று இன்று வாழை சித்தனாக வாழும் குருவாக உருவெடுத்து வந்து விட்டார். இப்பொழுது இவரை மிக எளிய நிலை கொண்டு குருவாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர் கடினப்பட்ட நிலையது போல் கடினப்பட வேண்டிய நிலை இருக்காது. எளிய நிலையாக அப்பிரபஞ்ச நிலை கொண்ட ஆற்றலை உள்ளுக்குள் கிரகிக்கின்ற வித்தையை கற்றுக்கொண்டு தாமும் பிரபஞ்சமாக மாறி நின்றுவிடலாம் என்ற அதி உன்னத உயர் சூட்சமத்தை எளிமையாக கற்றுக் கொடுக்க
நல் எளிய குருவாக வடிவெடுத்து நிற்கின்ற வாழும் குருவான சித்தனை உள்ளுக்குள் அவனை வாழ வைக்க ஒரு அகம் அமையுங்கள். அவ்வகத்தில் அகங்காரம் என்ற அகம் மட்டும் இல்லாது பார்த்து கொள்ளுங்கள். அற்புதமான பிரபஞ்ச ஞானம், எவரும் கற்றுக் கொடுக்காத உயர் ஞானம், எங்கும் கற்காத பெரும் ஞானமெல்லாம் உள்ளுக்குள் வந்து கொட்டி கொண்டிருக்கும். அஞ்ஞானத்தின் மூலமாக, அஞ்ஞானத்தின் வழியால் யாம் எவ்வாறு இத்தனை காலங்கள் பரிதவித்து நின்றோமோ அந்நிலையது போல் பிறர் இருக்கக்கூடாதென்று பிறருக்கும் அஞ்ஞானம் அகற்றும் அஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்து நல் குருவாக நீங்களும் உயர்ந்து நில்லுங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க, நல் நிர்கதி அற்று இருக்கின்ற இக்கலியுகம் அது முடிந்திருக்க, இங்கு அனைவருக்கும் நின்று கதி கொடுக்கின்ற ஒரு சித்தனாய், ஒரு சிவமாய், ஒரு அருமுகனாய், அகத்தியனாய் இருக்கின்ற வாழும் குருவே, அனைவருக்கும் நல்கதி கொடுத்து அவருக்கு உயர் நித்திய கதியில் நிலைத்து நிற்பதற்கான அருளாற்றலையும் வழங்கும் நிதர்சன சக்திதனை உள்ளுக்குள் வைத்திருப்பவனே, உம்மை நிதர்சனமாக ஏற்றுக்கொண்டோர் யாவரும் யாம் உரைத்த அனைத்து உயர் நற்பலன்களையும் பெற்று விடுவார்கள் எளிய நிலைதனில். இதற்கெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு நிலை. பிரபஞ்ச நிலைக்கு முன்பு சரணடைதல். சரணடைதல் நிலை என்பது எளிய நிலை. தம்மால் ஏதுமில்லை, பிரபஞ்சம் ஆட்டுகின்ற ஆட்டிற்கு யாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு நிலை. அதனை ஏற்றுக்கொண்டு அதன் அசைவில் சென்று பின்பு நீங்கள் அதன் அசைவை அசைக்கின்றவர்களாக மாறி நின்று விடலாம். அதற்கு முதலில் அதன் அசைவில் நீங்கள் அடிபட்டுதான் ஆக வேண்டும், துன்பப்பட்டுதான் ஆக வேண்டும். பின்பு அதில் வருகின்ற சிற்சில இன்பங்களையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். பின்புதான் அவற்றினுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றார்போர் எவ்வாறு யாம் எம் ஆன்ம நிலைதனை உயர்த்தி கொள்வது என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வழியில் பயணிக்க எதுவாக இருக்கும். எனவே உம்மை நாடியிருக்கின்ற சீடர்கள் யாவரும் சித்தனே தன்னிலை இந்நிலையை அடைவதற்காக, இன்று சித்தனை கரம் பிடிப்பதற்காக தம் வாழ்வில் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை துன்பங்களும், ஏன் வந்த இன்பங்களும் கூட. சில நேரங்களில் ஒரு சிற்றின்பம் வந்திருக்கும். அச்சிற்றின்பம் என்பது யாம் உரைப்பது இம்மாய நிலை. இம்மாய நிலைதனில் வருகின்ற சில இன்ப நிலைகள் அவை யாவும் மிக மிக சடிது நிலைதனில் அவர்களை விட்டு அகன்று இருக்கும். அதனால் ஒரு பெரும் துன்பத்திற்கு அவர்கள் அடைந்த அச்சிற்றின்பத்தை விட பெரும் துன்பத்தை அவர்கள் அடைந்திருப்பார்கள். அதனை கண்டெல்லாம் துவண்டு விடாது அவை யாவும் இன்று சித்தனை நாடுவதற்காக. சிவசூட்சம நூலின் வார்த்தைகளை இன்று மிக எளிய நிலைதனில் சபையினுடைய ஆரம்ப கட்ட பயண நிலைதனில் கேட்பதற்காக வடிவமைக்கப்பட்ட நிலை எம் வாழ்வு. இதற்காக அவ்வீசனின் அருளினால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பிரபஞ்ச இயக்கத்தில் எம் வாழ்வு இன்று சரியாக சித்தனை நாடுவதற்காகவே எமக்கு அத்துன்ப நிலைகளும் சிற்சில இன்ப நிலைகளும் வந்தன. ஆனால் எமக்கு நித்திய இன்பம் கிடைத்து விட்டது, கிடைக்கப் போகின்றது. சித்தனை அடைந்த மாத்திரத்தில் அது சூட்சமத்தில் உங்கள் ஆன்மாவிற்கு கிடைத்து விட்டது. இன்னும் அச்சூட்சம நிலைதனில் உங்கள் ஆன்மா கொண்ட இன்ப நிலை என்னவென்பதை இயல்பு நிலைதனில் உணர்கின்ற தருணம் ஒன்று வரும். அத்தருணத்தின் பின்பே உங்களுக்கு அம்முழு தெளிவு நிலையானது இப்பிரபஞ்ச ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் நிலைதனிலிருந்து சித்தன் உங்களுக்கு எடுத்துரைப்பான், எடுத்து காட்டுவான். அப்பொழுது நீங்களும் நூலாக அமர்ந்து அருள்நிலையாய் எங்கும் சிவசபையினுடைய உயர் பணி நிலைகளை செய்து கொண்டிருக்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க, உயர்நிலையாய் எம்மை எந்தளத்திலிருந்து இங்கு எடுத்து வந்து அமர வைத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். நன்னிலை உயர் அதிகாலையில் உமக்கோர் நல்வாழ்த்துக்களை வழங்கி சித்தா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் பற்றி.